जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम्। பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை, ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை 27 மொழிகளில் அருளிய எழுத்தாளர். 8000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவு, மருத்துவம், கல்வி, ஆன்மீகம் போன்ற துறைகளில் ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். லட்சக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவி இருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத, என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दगन्धसञ्चारं सर्वोपाधिविनिर्मुक्तं वन्दे ज्ञानालयं नाथं नित्यानन्दाय स्वागतम्। பிசிக்கலா மெச்சூர்ட் ஆகிறத தள்ளி போட குழந்தையின் ஆரோக்கியமும் ஆயுளும் நிறைவுத்தன்மையும் நிறைஞ்சிருக்கும். ஆரோக்கியம், ஆயுள் ஒரு பக்கம், நிறைவுத்தன்மை, வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படிங்கிற திருப்தியும் நிறைவுத்தன்மையும் குழந்தைகளுக்குள்ள இருக்கும். இந்த பிசிக்கல் மெச்சூரிட்டி நடந்தாலும் அந்த குழந்தைக்கு இன்னொரு உடல் வேணுங்கிற தேவை ஏற்படலைன்னா அப்பெல்லாம் அந்த ரிஷிமார்கள், குருமார்கள் அந்த குழந்தையோட மனசை ரொம்ப அழகா படிச்சிருவார்கள். பிசிக்கல் மெச்சூரிட்டி ஆன உடனே இன்னொரு ஆணையோ அல்லது பெண்ணையோ பார்க்கும்பொழுது அந்த குழந்தையோட கண்ணுக்குள்ள ஏற்படுற விரிவு அதை வச்சே கண்டுபிடிச்சிருவார்கள். இந்த குழந்தைக்கு இன்னொரு துணையை ஏற்கனவே மனம் தேட ஆரம்பிச்சிருச்சா இல்லையான்னு. சமூகத்துக்கு கட்டுப்பட்டு பிசிக்கலா உடல் ரீதியா கிட்ட போக முடியாது. ஆனா கண்ணுக்குள்ள அந்த விரிவு தெளிவா தெரிஞ்சிடும். ஒரு ஆணையோ பெண்ணையோ பார்க்கும் பொழுது இந்த கண்ணிலே அந்த உணர்வு தெரிஞ்சிடும். இந்த உணர்வு சக்தியும் உடம்போட சேர்ந்து கீழே இறங்கி வந்திருந்தா உடனே இன்னொரு ஆணையோ பெண்ணையோ உடம்பு தேட ஆரம்பிச்சிடும். அந்த உணர்வு தேட ஆரம்பிச்சிடும். இறங்கி வரலன்னா தேட ஆரம்பிக்காது. இன்னொரு துணையை தேட ஆரம்பிச்சிட்ட உணர்வாக இருந்தால் அந்த நபர்கள், அந்த மாணவர்கள் காமசூத்திரம் படிக்க வேண்டும், அதாவது கிரகஸ்த வாழ்க்கைக்கு தயாராவார்கள். இன்னொரு துணையை தேடாத ஒரு சுதந்திரமான பரமஹம்ச உணர்வோடு இருக்கின்ற குழந்தைகளா இருந்தா, அந்த மாதிரியான மாணவர்களாக இருந்தா பிரம்மசூத்திரம் படிப்பார்கள். ஞானத்திலே ஆழ்ந்து போக தயாராவார்கள். எப்படி சில குழந்தைகள் இன்னொரு உணர்வை தேடாத உணர்வுக்கும் சில குழந்தைகள் இன்னொரு நபரை தேடுற உணர்வுக்கும் போகுதுன்னா,
இந்த 7ல இருந்து 14 வயசு வரைக்கும் காயத்ரியை ஆழ்ந்து தியானிக்கும் பொழுது முதல் அனுபவம், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துருச்சுன்னா, முதல் ஆன்ம அனுபவம் நடந்துருச்சுன்னா, அந்த குழந்தை பிசிக்கலா மெச்சூர்ட் ஆனாலும் மென்டலா மன ரீதியாக உணர்வு ரீதியாக இன்னொரு துணையை தேடுவதில்லை. இயற்கையா அந்த உடம்பு வளருமே தவிர, புளியம்பழத்துக்குள்ளே, அந்த புளியம் ஓட்டுக்குள்ளே இருக்கிற புளியம்பழம் மாதிரி, எப்படி புளியம்பழம் ஓடும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருந்தாலும் ஒன்னை ஒண்ணு தொடாம இருக்கும், அந்த மாதிரி அந்த உடலும் உணர்வும் ஒன்றுக்குள்ளே ஒன்று இருந்தாலும் ஒன்றால் ஒன்று பாதிக்காதது போல சுதந்திரமாக அந்த நிலையிலேயே இருக்கும். அந்த நிலையிலேயே புளியம்பழம் ஓடும் போல ஒன்றை ஒன்று பாதிக்காத உணர்வோடு இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துருச்சுன்னா, முதல் ஆன்ம அனுபவம் இந்த காயத்ரியினால நடந்துருச்சுன்னா, அந்த மாதிரியான சுதந்திர உணர்வோடு அந்த குழந்தை இருக்கும். அந்த சுதந்திர உணர்வு இருக்கிற குழந்தைக்கு ஆணையோ பெண்ணையோ பார்க்கும் பொழுது கண்ணிலே எந்த மாற்றமும் இருக்காது. அப்படியே ரிலாக்ஸ்டா இருக்கும். ஒரே உணர்வோடு தான் பார்க்கும். அந்த முதல் அனுபவம் நடக்காவிட்டால் அந்த குழந்தை பிசிக்கல் மெச்சூரிட்டியோட சேர்ந்து உணர்வும் கீழே இறங்கி வந்துடும். அப்ப அந்த குழந்தை இப்போது ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ மாறிவிட்டது. திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20, 2012 மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். உங்களின் எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் ஒரு நாள் தியான அனுபவ முகாம். மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தருவில் வாழும் ஞானியிடமிருந்து பெறும் தீட்சை உடலிற்கு ஆரோக்கியத்தை அளித்து மனதிற்கு தெளிவை அளித்து உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருள்கிறது. கல்பத்தரு தியான முகாம் நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. இதுக்கு மேல இயற்கையிலேயே அந்த குழந்தையினுடைய உணர்வு அடுத்த துணையை தேட ஆரம்பிக்கும். நாம தடுத்தா பிசிக்கலா தூரமா இருக்கும், ஆனா உணர்வு ரீதியா மென்டலா தேடிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி குழந்தைகளை முதல் ஆன்மீக அனுபவம் அடையாத, சக்தி மேல் நோக்கி திரும்பாத அந்த குழந்தைகள் காமசூத்திரம் படித்து கிரகஸ்த வாழ்க்கைக்கு தயாராகிறார்கள். முதல் ஆன்ம அனுபவம் அடைந்து சக்தி மேல் நோக்கி திரும்பிய அந்த குழந்தைகள் பிரம்மசூத்திரம் படித்து ஞானத்திற்கு தயாராகிறார்கள். 14 வயசுல தான் அந்த முடிவெடுக்கப்படும், எந்த சூத்திரத்திற்குள் அவர்கள் நுழைய வேண்டும் அப்படிங்கிறது. இன்னொரு அருமையான 2 வார்த்தைகள் உண்டு, நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்த வார்த்தைகள். ஊர்த்வரேதஸ் தைத்ரியரேதஸ்னு சொல்லுவார்கள். உடம்பு வளர்ந்தும் உணர்வு கீழே இறங்காத மகான்களை ஊர்த்வரேதஸ்னு சொல்லுவோம், மேல் நோக்கியே செல்பவர்கள். உடம்பு வளரும் போதே உணர்வும் கீழே விழுந்தவர்களை தைத்ரியரேதஸ்னு சொல்லுவோம். இந்த ஊர்த்வரேதஸா இருக்கிறவர்கள் எல்லாம் பிரம்மசூத்திரம் படித்து 14ல இருந்து 21க்குள்ள ஞானமடைந்து விடுவார்கள். ஞானமடைந்த பிறகு அவர்கள் சந்நியாச வாழ்க்கையை மேற்கொள்கிறார்கள். இந்த காமசூத்திரம் படித்தவர்கள் 14ல இருந்து 21 வரைக்கும் வாழ்க்கையை முழுமையாக வாழ்வதற்கான எல்லா கலைகளையும் கற்றுக்கொண்டு 21லே திருமணம் செய்து கொள்வார்கள். அந்த காலத்துல 21 வயசுல திருமணம் நடந்துவிடும். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் 21 வயசுக்கு மேல டிலே பண்ண மாட்டாங்க, திருமணம் நடந்துவிடும். 21 வயசுக்குள்ள முடிவு பண்ணிடுவாங்க சன்னியாசியா சம்சாரியான். ஒரு தெளிந்த அறிவியல் முறைப்படி ஆழ்ந்து மன உணர்வை ஆராய்ந்து நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கிய அமைப்பு தான் இந்த பிரம்மச்சரியம்ங்கிற அமைப்பே. முறையாக இந்த சிறு வயதிலிருந்து உணர்வு மேல் நோக்கி திரும்பியவர்கள் திருமணம் செய்து வைத்தாலும் இல்லற வாழ்க்கையில வாழ முடியாது. உணர்வு கீழ்நோக்கி திரும்பியவர்கள் சந்நியாச வாழ்க்கைக்குள் நுழைஞ்சாலும் ரொம்ப கஷ்டம், சாத்தியமில்லை. அதாவது யார் எந்த வாழ்க்கைக்கு போக வேண்டும் தெளிவா நம்ம முன்னோர்கள் வகுத்து வைத்ததனால்தான், முறையாக சென்றதனால்தான் நம்முடைய வேத பாரம்பரியம், வேதகால வாழ்க்கை முறை குழப்பமில்லாததாக இருந்தது. இந்த 7 ஆண்டுகள் குருகுலத்துல இருக்கும் பொழுதே அந்த குரு முடிவு பண்ணிடுவார்,
இவனுடைய உணர்வு அமைப்பு ஆழ்ந்த புத்திசாலித்தனத்தை அடிப்படையாக உடையதா அப்படின்னா அந்த குழந்தை எடுத்து பிராமணன்னு தனியா பிரிச்சிருவார். இன்னொன்னு, இந்த 4 விதமாக பிரிப்பது பிறப்பினால் அல்ல, குணத்தினால், குணத்தால் தான் பிரிக்கப்பட்டார்கள். ஏதாவது ஒரு குழந்தை தன்னுடைய ஆசை உணர்வுகளை மிக தெளிவாக புரிந்து கொண்டு அதை ஆளுகின்ற திறமை இருந்ததுன்னா அதை வைஷ்யனாக மாற்றுவார்கள், கிரியேட்டிவிட்டியா வெளிப்பட்டா. ஏதாவது ஒரு குழந்தை அச்ச உணர்வுகளை முழுமையாக உணர்ந்து கொண்டு அதை ஆளுமை திறனாக வெளிப்படுத்தினால் அதை க்ஷத்ரியன்னு சொல்லிடுவார்கள். ஏதாவது ஒரு குழந்தை பிசிக்கலா உழைப்பதில் ஆழ்ந்த உற்சாகத்துடன் ஈடுபடுமானால் அதை வேலை செய்கின்ற வர்க்கமாக பிரிப்பார்கள். 4 வர்க்கமாக நமது முன்னோர்கள் அறிவியல் பூர்வமாக வகுத்து வைத்தார்கள். பிறப்பினால் பிறப்பை வைத்து வகுக்கப்படவில்லை, உணர்வை குணத்தை வைத்து வகுக்கப்பட்டார்கள். காலப்போக்கில் ஏதோ ஒரு சில இடங்களில் அது முறை தவறி உபயோகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறதுக்காக அந்த சிஸ்டம், அந்த அமைப்பே தவறு கிடையாது. அந்த அமைப்பிற்கு பின் மிகப்பெரிய அறிவியல் இருந்தது. नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। या तैष शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्त। எப்போ இந்த குழந்தைகள் சிறு வயதிலிருந்து அளவுக்கு மீறிய கற்பனைகளும் கனவுகளும் வாழுகின்ற சமூகத்தோடு வாழ நேர்ந்ததோ, அது போன்ற சமூக அமைப்போடு இருக்க நேர்ந்ததோ, அன்றிலிருந்து நரகம் கலியுகம் துவங்கிவிட்டது. ஈஸ்வரன் அந்த மாதிரி சமூகம் சீரழிவு அடையும்னு தெரிஞ்சுத்தான் இந்த தியான முறையை அளித்திருக்கின்றார். ரொம்ப அழகா கீதையில கிருஷ்ணன் சொல்றார், யோகோ நஷ்ட பரந்தபகா, யோகம் இழக்கப்பட்டு விட்டது. காலப்போக்கில் அந்த மாதிரி இந்த யோகம் இழக்கப்பட்டு விடும்னு தெரிஞ்சு அது இழக்கப்பட்டாலும் அந்த சூழலிலும் மனிதன் தன்னை மீண்டும் மேம்படுத்திக் கொள்வதற்காக உயர்ந்த சூக்ஷ்மமான உணர்வு நிலைக்குள் கொண்டு சென்று கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட தியான முறை இந்த தியான முறை. ஈஸ்வரன் அளிக்கின்ற சூத்திரம் இந்த சூத்திரம். உங்களை நீங்க கனவு சரீரம்னு நினைக்கிற வரைக்கும் கனவை தான் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க, நனவு சரீரம்னு நினைக்கிற வரைக்கும் இந்த நனவை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. நீங்க உங்களை எந்த சரீரமா நினைக்கிறீங்களோ அந்த சரீரத்து சம்பந்தப்பட்ட உலகத்தை தான் அனுபவிப்பீங்க. ஒரு எரும மாடுன்னு தன்னை நினைக்கிற ஒரு மனிதர் பாத்தீங்கன்னா அவருடைய ஃபேண்டசி என்னவா இருக்கும், இன்னொரு பொம்பளை எரும மாடா இருக்கும். தன்னை பசு மாடுன்னு நினைக்கிற ஒருத்தர் என்னவா இருக்கும், அவருடைய ஃபேண்டசியும் இன்னொரு எரும மாடா இன்னொரு மாடா இருக்கும். அதாவது தன்னை எதுவாக அவர்கள் நினைக்கிறார்களோ அந்த லெவல்ல தான் அவர்களுடைய கற்பனையும் காம ஓட்டமும் கூட இருக்கும், அவர்களுடைய மன ஓட்டமும் இருக்கும், அவருடைய உணர்வு ஓட்டமும் இருக்கும், அவர்களுடைய தேவை ஓட்டமும் இருக்கும். உணர்வு இருக்கின்ற நிலையை பொறுத்துதான் வாழ்க்கையை உணர்கின்ற நிலை உருவாகின்றது. அதனாலதான் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் தனித்தனியாக விதம் விதமாக உங்கள் கற்பனைகளை தூண்டக்கூடிய சினிமாவும் நிகழ்ச்சிகளும் நடப்பது. காரணம் என்னன்னா, ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி கற்பனை இன்னொரு இடத்துல இருக்காது. ஒரு மனிதர்களுக்கு ஒரு குழு மனிதர்களுக்கு சூட் ஆகிற கற்பனை இன்னொரு மனிதர்களுக்கு சூட் ஆகாது. ஒருத்தருடைய உணர்வுக்கும் தகுந்தாற் போல கற்பனைகளை உருவாக்கி மனிதர்கள் மனத்துல உழவ விடணும். அதனாலதான் என்னதான் செலவு பண்ணி எடுத்தாலும் வேற நாட்டு மக்களுடைய கற்பனையா ஃபேண்டசியா இருக்கிற ஒரு கருத்து உங்க மனசுக்குள்ள போறதில்லை, எடுபடுறதில்லை. எப்போவாவது ரேரா பார்ப்பீங்களே தவிர அதை ஆழமா மனம் விரும்புறதில்லை. நீங்க தினந்தோறும் பார்த்து பழகிற அந்த மாதிரியான கற்பனைகள் வடிவமைத்து உங்களுக்கு சொல்லப்பட்டாதான்
அதை மனசு ஏத்துக்குது, அதை மனசு பெருசா உள்வாங்குது. ஸ்தூலமாக இருக்கிற மனிதர்கள் அது மாதிரியான கற்பனைகளையே உள்வாங்குகிறார்கள். சூக்ஷ்மமாக தங்களை உயர்த்தி கொள்ளுகின்ற மனிதர்கள் அது மாதிரியான கற்பனைகளையே உள்வாங்குகிறார்கள். வாழ்க்கையே வேற ஒண்ணும் இல்லை. எந்த நிலையில நீங்க இருக்கீங்களோ அது சம்பந்தமான கற்பனைகளை உள்வாங்கி வாழறது தான் வாழ்க்கையே. சின்ன வயசுல இருந்தே எந்த வார்த்தை உங்களுக்குள்ள போகுதோ, எந்த சூழ்நிலை நீங்க வளர்றீங்களோ, எந்த விஷயங்கள் நீங்க ஆழமா ஏத்து விரும்புறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கின்றது. அதனாலதான் சாமி திரும்ப திரும்ப சொல்றோம், அண்ணாமலை மண், அண்ணாமலையார் ஆலயம். இன்னைக்கு சாமி உங்க முன்னாடி உட்கார்ந்து உங்க வாழ்க்கையிலாம் ஏதாவது ஒரு பங்களிப்பை உடல் ரீதியா, மன ரீதியா, உணர்வு ரீதியா செய்யறேன்னா அதுக்கு காரணம் அண்ணாமலையானுடைய ஆலயம். சாமியுடைய உணர்வு மேல ஏற்படுத்திய ஆழமான தாக்கம் வாழ்க்கையே அந்த கோவிலாவே கழிஞ்சது. என்னுடைய கற்பனை, என்னுடைய கனவு எல்லாமே அந்த ஆலயம் தான், எல்லாமே அந்த கோவில் தான், அந்த வாழ்க்கை தான். வேற எதையும் சிந்திக்கிறதுக்கே இல்லை, வேற எதுவும் பார்க்கறதுக்கே இல்லை, வேற எதுவும் ரசிக்கிறதுக்கே இல்லை. மனசுக்கு இருக்கிற ரசிக்கிறதுக்குன்னு சக்தி இருக்குதுங்களா, அது மொத்தத்தையும் வச்சு ரசிச்சாலும் அதை விட அதிகமான விஷயங்களை உடையது அண்ணாமலையார் ஆலயம். அதை ரசிச்சு முடிக்க முடியாது. உங்கள் ரசனையை எல்லாம் நிறைவேற்றக்கூடியது, உங்கள் கற்பனைகளை எல்லாம் தாண்டியது, உங்கள் உணர்வுகளை எல்லாம் மீறியது. எந்த உணர்வுல நாம் இருக்குமோ அந்த உணர்வு சம்பந்தப்பட்ட பொருட்கள் தான் நம்மளை ஈர்க்கும், நம்மளை நிறைக்கும், நம்மை பூரணமாக்க வைக்கும். அதே சத்தியத்தை தான் இங்க ஈஸ்வரன் இந்த சூத்திரத்திலே உபயோகப்படுத்துகிறார். அவர் ஒண்ணுமே பண்ணல. அவரு ஈஸ்வரன் உங்களுடைய கனவுகளை கீழே போட்டுருங்க, கற்பனைகளை கீழே போட்டுருங்கன்னு சொல்லல. அதெல்லாம் இம்பிராக்டிக்கல்னு அவருக்கு தெரியும். கீழே போட்டுருங்கன்னு சொன்னா அது கூட சண்டை போட்டுட்டே அது கூட வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நீங்க பல நேரத்தில் பாத்தீங்கன்னா சண்டை போடுறதுக்காகவே ஒன்னா வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நல்லா தெரியும் ரெண்டு பேருக்கு ஒத்து போகலன்னு. அட்லீஸ்ட் சண்டை அடிக்கிறது, தனியா இருக்கிறத விட சண்டை அடிச்சுட்டா இருக்கலாம் பாருங்க, அதுக்காகவே ஒன்னா இருக்கிறது. அது மாதிரி சண்டை போடுறதுக்காகவே அந்த காம கற்பனைகளோட வாழ்ந்துட்டு இருப்போம். அதான் ஈஸ்வரன் அந்த மாதிரி உபதேசம் எல்லாம் கொடுக்கல. ரொம்ப அழகா என்ன பண்றாரு, உங்களுடைய உணர்வை மாற்றி விடுகிறார். ஒண்ணுமில்ல, புலி வர்ற மாதிரி கனவுல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஈஸ்வரன் புலியோட சண்டை போடுன்னு சொல்லல, இல்ல புலியை விட்டு பயந்து ஓடுன்னு சொல்லல, உங்களை தூக்கத்துல இருந்து எழுப்பிடுறார். அவ்வளவுதான். உங்க உணர்வை வேறு நிலைக்கு மாற்றி விடுகிறார். புலி கூட சண்டை போடுறதும் தீர்வு இல்லை, புலியை பார்த்து பயந்து ஓடுறதும் தீர்வு இல்லை. இப்ப தீர்வு என்னதான்? விழித்துக் கொள்வது, உங்கள் உணர்வு நிலையை மாற்றி விடுவது. அதுதான் ஈஸ்வரன் இங்க சொல்றாரு. 12 முறையாக பகுத்திருக்கும் 12 மையங்களில் முறைப்படி ஸ்தூல, சூக்ஷ்ம மற்றும் பராநிலையில் ஒவ்வொன்றையும் விட்டு விட்டு தியானிக்க இறுதியில் சிவநிலை மலரும். சக்தி வாய்ந்த சிவஸ்தலமான திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20ஆம் தேதி 2012 அன்று மகா சிவராத்திரி பெருவிழா. கல்வியின் வடிவமான பிரம்மாவிற்கும் செல்வத்தின் வடிவமான விஷ்ணுவிற்கும் கூட எட்டாத அருட்பெரும் ஜோதியாக ஈசன் வெளிப்பட்ட இடம் திருவண்ணாமலை. வெளிப்பட்ட நாள் சிவராத்திரி. அதே நன்னாளில் அதே ஸ்தலத்தில் வாழும் அவதார புருஷருடன் சிவகுண்டலினி தியானத்தில் மூழ்க வாருங்கள். சிவராத்திரி தின சிறப்பு நிகழ்ச்சிகள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் சிவராத்திரி தின சிறப்பு தியான சத்சங்கம். சக்தி வாய்ந்த சிவகுண்டலினி தியானம். பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ராபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. மேலும் சிவராத்திரி தினத்தன்று எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் கல்பத்தரு முழுநாள் தியான முகாம் நடைபெறவிருக்கிறது. பரமஹம்சர் ஒவ்வொருவருக்கும் சக்தி தரிசனமும் தீட்சையும் அளிக்கின்றார். இந்த மகா சிவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளையும் பரமஹம்சரின் ஆசீர்வாதத்தையும் பெற அனைவரும் வருக. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. உங்களுடைய உணர்வை சூக்ஷ்மம் ஆத்த உயர்த்தி 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 கொண்டு செல்ல சொல்லுகின்றார். அப்ப என்னாகும், தானாவே
உங்களுக்கு எது மேல ஈர்ப்பு ஏற்படுதோ அந்த பொருளோட தன்மையும் மாறிவிடும். தன்னுடைய உணர்வு முழுவதையும் நாக்கிலேயே ஒருத்தன் வச்சிருந்தான்னா அவனுக்கு எதை பார்த்தாலும் சாப்பிடலாமே தோணும். குழந்தைங்களை பார்த்துருக்கீங்களா? எதை பார்த்தாலும் எடுத்து முதல்ல வாயில வச்சிரும். தன்னுடைய உணர்வு முழுவதும் கேட்கறதுலயே ஒருத்தர் இருந்தான்னா சங்கீத சபையாவே சுத்திட்டு இருப்பாங்க. இந்த டிசம்பர் மாசம் வந்ததுன்னா சென்னையில ஒவ்வொரு தெருமுனையிலையும் ஆளாளுக்கு பாட்டு பாடுறேன் அப்படின்ற பேர் வழியில பண்ற கூத்து இருக்கு பாருங்க. சபையாவே சுத்திட்டு இருப்பார்கள். அதே மாதிரி ஸ்மெல், எந்த உணர்விலே உங்கள் உணர்வு ஆழமாகிவிட்டதோ சூக்ஷ்மமாக அதை நோக்கியே சென்று கொண்டிருக்கும். அதை தாண்டிய சூக்ஷ்ம நிலைக்கு செல்வதன் மூலமாக உங்களுடைய ஆசை, அச்சம், உங்க வாழ்க்கையே புதுமையாக வடிவமைக்கப்பட்டு விடும், செதுக்கப்பட்டு விடும். உங்க வாழ்க்கையே ரீடிஃபைன் ஆயிடும். நேற்று வரைக்கும் உங்க உணர்வு கீழ்நிலையில இருக்கிற வரைக்கும் நீங்க எதை ஆழ்ந்து அனுபவித்தீர்களோ திடீர்னு இன்னையிலிருந்து அது மேல ஈடுபாடு இல்லாம போயிடும். அது மேல உங்க உணர்வு திரும்பாமலே போயிடும். உங்க உணர்வு திரும்புற, உங்க உணர்வு சூக்ஷ்மமான அந்த வினாடியே உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய அச்சங்கள், உங்களுடைய வாழ்க்கை முறை எல்லாமே சூக்ஷ்ம நிலைக்கு போயிடும். பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது உங்கள் உணர்வு மிக உயர்ந்த நிலைக்கு சென்று விட்ட பிறகு தானாகவே உங்கள் வாழ்க்கை மாறி இருப்பதுதான் பிரம்மச்சரியம்னு சொல்றது. இல்லைன்னா பிரம்மச்சரியம் உங்க உடலை கட்டுப்படுத்துவதனால் நடக்காது, உடலை மாற்றுவதனால் நடக்காது. இது ஒரு மிகப்பெரிய குழப்பம். அதே ஆன்மீக சாதகர்கள் மத்தியில் இருக்கிற மிகப்பெரிய குழப்பம். சந்நியாசமா சம்சாரமா? இந்த கேள்விக்கு ஒரே தீர்வு என்னன்னா, நம்முடைய பயோ மெமரிய ஆழ்ந்து ஸ்டடி பண்ணணும். பயோ மெமரினா நம்ம பிராரப்தம், எந்த கர்மங்களாலே நாம இந்த உடலை உருவாக்கி இருக்கிறோம்னு ஆழ்ந்து ஸ்டடி பண்ணணும். உங்களுக்குள்ள ரெண்டு விஷயம் இருக்கும். நீங்க எடுத்துட்டு வந்த கர்மங்கள், அதை வாழுகின்ற உங்களுடைய மனம், உங்களுடைய இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ், உங்கள் தனிப்பட்ட மனம், தனி உணர்வு நீங்க கொண்டு வந்திருக்கின்ற பிராரப்தத்தை விட பலம் வாய்ந்ததாக இருந்தால், உங்களுடைய தனி உணர்வு உங்களுடைய பிராரப்த கர்மங்களை விட, பயோ மெமரியை விட பலம் வாய்ந்ததாக இருக்குமானால் பிரம்மச்சரியம் தான் சொர்க்கம். அந்த மாதிரியான இனிமையான வாழ்க்கை எதுவும் கிடையாது. ஆனால் நீங்க எடுத்துட்டு வந்த பிராரப்தம் உங்களுடைய தனி உணர்வை விட ஆழமானதாக, பலம் வாய்ந்ததாக இருக்குமானால் வேற ஒண்ணும் இல்ல, நீங்க அந்த பிரம்மச்சரியத்தோட மனம் வேற எந்த திசையிலையும் அசையாம இருக்கணும்னு நினைக்கும் பொழுது அந்த பிராரப்தம் எந்திரிச்சு, ஏய் சும்மாரு நான் அதுக்கம்பார் அப்படின்னு தன்னுடைய இருப்பை காட்டும். பிராரப்தத்தின் பலம் உங்கள் தனி உணர்வின் பலத்தை விட அதிகமாக இருக்குமானால் சம்சாரம் தான் ஒரே வழி. ஏன் மனித மனத்துக்கு இந்த மிகப்பெரிய குழப்பம் வருதுன்னா, பிரம்மச்சரிய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய சுதந்திரமும் ஆனந்தமும், எல்லையில்லாத சுதந்திரம். தினம் ஒருத்தர் மூஞ்சி பார்த்து பதில் சொல்ல வேண்டியதில்லை, ஒருத்தருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஒருத்தருக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையில பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே நல்லவர்கள். கணவனும் நல்லவர், மனைவியும் நல்லவர். தனித்தனியா மண்ணும் ரொம்ப நல்லது, நீரும் ரொம்ப நல்லது. ஆகாயத்திலிருந்து பொழியற நீர் தூய்மையான மழை நீர், ரொம்ப நல்லது குடிக்கிறதுக்கு. மண் ரொம்ப நல்லது, விளைபொருட்கள் பல பொருட்கள் விளையுது. ஆனா இந்த ரெண்டு சேரும் போது சேரா மாறிடும். அந்த மாதிரிதான் ரெண்டு பேர் சேரும் போதுதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். தனி மனிதர்களாக இருக்கும்போது ஒரு பெரிய சுதந்திரம். பல பேருக்கும் இந்த வாழ்க்கையை பார்த்து உள்ளுக்குள்ள ஒரு ஆசை தான், ஒரு பொறாமை தான். அதுலயும் கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் வாழ்ந்துட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் என்ன தோணும், எப்பேற்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் யோசிச்சு தான் இருக்கலாம் போல, கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு தான், பெரிய ரிஸ்க் எடுத்துட்டோம். அதாவது பார்கெயின் ரொம்ப சீப்பான பார்கெயினா போயிருச்சு. நாம அடைந்த பொருளும் இழந்த பொருளுக்கும் ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம் பார்த்தா ரொம்ப பெரிய கேப்பா இருக்கே. 5 ரூபா ஒருத்தான பொருளை கொடுத்து 50 பைசா ஒருத்தான பொருளை வாங்கியிருக்குமே அப்படின்னு திடீர்னு ஒரு உதயம் மாதிரி தோணும். இது ஒரு குழு. இன்னொரு குழு என்ன, பிரம்மச்சரிய விரதத்தை எடுத்து அதோட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறது. அதோட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற குரூப்பை பாத்தீங்கன்னா அக்கறை பச்சை மாதிரி தெரியும். கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா இக்கரை பச்சை மாதிரி தெரியும். இந்த அக்கறைக்கு இக்கரை பச்சையாவே தெரியும். என்னதான் முடிவெடுக்கிறது, எப்படித்தான் முடிவெடுக்கிறது, இதுதான் இந்த சூத்திரம் தான் அதுக்கான தீர்வு. உட்கார்ந்து உங்களுக்குள்ள நீங்களே பாருங்க. கொண்டு வந்த பிராரப்தம், தனி உணர்வு,
உங்களுடைய இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸை விட பலமானதாக இருந்தால் பிராரப்தம் கழியட்டும்னு விட்டுறதா நல்லது. ஆனா உங்க தனி உணர்வு அந்த பிராரப்தத்தை விட பலம் வாய்ந்ததாக மாறிவிடுமானால் அப்ப கவலையே பட வேண்டாம், தைரியமா இந்த பிரம்மச்சரிய வாழ்க்கைக்குள்ள நுழையலாம். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்முடைய தனி உணர்வு பிராரப்தத்தை விட பலமா இருக்கா இல்ல பிராரப்தம் பலமா இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? 21 நாட்களுக்காவது கனவில் கூட உங்கள் மனம் இன்னொரு துணையை தேடாமல் உங்களுக்குள்ளேயே திருப்தியோடு இருக்குமானால் அப்போ உங்களுடைய தனி உணர்வு இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் பிராரப்தத்தை விட பலம் வாய்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப நீங்க பிரம்மச்சரிய வாழ்க்கைக்கு முழுமையாக தகுதியுடையவர்கள். உடலாலும் உணர்வாலும் 21 நாட்கள் மட்டும் இன்னொரு துணை தேடாமல் ஒரு மனிதனால் இருக்க முடியுமானால், உடலால நீங்க என்ன பண்ணலாம், உங்களை பிரிச்சு வச்சுக்க முடியும். ஆனா கனவிலும் கூட மனம் அதே உணர்வோடு இருக்க வேண்டும். கனவுல இன்னொரு துணையை மனம் தேடினாலும் கூட பிராரப்தத்துக்கு பலம் ஜாஸ்தின்னு அர்த்தம். உங்கள் தனி மனித உணர்வை விட பிராரப்தம் ஸ்ட்ராங் ஆயிருச்சு. 21 நாட்கள் உடலாலும் உணர்வாலும் கனவிலும் கூட இன்னொரு உடலை தேடாமல் இருக்கின்ற மன அமைப்பாக இருந்தால் உங்கள் பிராரப்தம் உங்களுடைய தனிமனித உணர்வை விட பலம் வாய்ந்தது அல்ல. அப்போ பிரம்மச்சரியத்துக்கு நீங்கள் தகுதியானவராக இருக்கிறீர்கள். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.